Okay. Today class day 3 international trade அல்லது business environment and international tradeல மூன்றாவது நாள் IB balance of payment. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். ஒரு क्वेश्चन எப்படி இருந்தாலும் இந்த பார்ட்ல டச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது ஈஸியான இண்டிகேட்டர் எதை பத்தி சொல்லணும் அப்படின்னா எக்கனாமிக் டிரான்சாக்சன் ஆஃப் பிட்வீன் கண்ட்ரிஸ். நம்ம இரு நாடுகளுடைய டிரான்சாக்சனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் an இண்டிகேட்டர் ஆஃப் சப்போர்ட். எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கானமியினுடைய growth-ஐ ஐடென்டிஃபை பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணோம். இங்க பிஓபி வந்து growth-ல இருக்கு அப்படின்னா அங்க எக்ஸ்போர்ட்ல நம்ம ரெசிலியண்டா இருப்போம். எக்ஸ்போர்ட் ரெசிலியன்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக நம்ம இருப்போம். அப்போ இது பிஓபி டெபிசிட்ல இருக்கோம் அப்படின்னா, பிஓபி வந்து குறைவா இருக்கு அப்படின்னா, டெபிசிட்ல இருக்கு அப்படின்னா பீயிங் ட்ரபிள் இன் எக்ஸ்போர்ட், அதிகமான இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்கும். இதுதான் இதுக்கான டெஃபினிஷனை அப்படியே கேட்டு வச்சிருவாங்க. பிஓபி இஸ் a ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்சன், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் அசட்ஸ் மூணுமே எடுத்துக்கணும். பிட்வீன் ரெசிடென்ட் ஆஃப் எ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியில இருந்து ரெசிடென்ட் ஆஃப் ஒன் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியில இருந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, மற்ற அனைத்து கண்ட்ரிக்கும் ஸ்பெசிஃபைடு டைம் பீரியட்ல நம்ம கொண்டு போகக்கூடிய அனைத்தும், ஒரு ஸ்பெசிஃபைடு டைம் பீரியட்ல இந்த கண்ட்ரில இருந்து மற்ற கண்ட்ரிக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்ற அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, அப்ப there is an important, நீங்க மற்ற நாடுகளோட எவ்வாறு வணிக தொடர்புல இருக்கீங்க, எக்கனாமிக் டிரான்சாக்சனை வச்சிருக்கீங்க அப்படின்றத குறிக்கக்கூடியதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு இருக்காங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, இதுல ரெண்டு காம்பனன்ட் இருக்குங்க. காம்பனன்ட்னு கேட்டாங்கன்னா நீங்க ரெண்டு தான் எழுதணும். there are two main accounts னு சொல்லலாம் அல்லது காம்பனன்ட் சொல்லலாம். ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட், ஒன்னு கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்ல கிளாஸிஃபை பண்ணீங்க அப்படின்னா ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் இன் கூட்ஸ், இதுக்கு பேரு விசிபிள் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசிபிள் ஐட்டம், கண்ணுக்கு தெரியும், இதுக்கு பேரு விசிபிள் ஐட்டம். அடுத்ததான் கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள் ஐட்டம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட், செலுத்துகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செலுத்துகைகள், இந்த மூணு உள்ளடக்கியதுதான் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். கரண்ட் அக்கௌண்ட்ல எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. எக்ஸ்போர்ட் ஒன்னு எக்ஸ்போர்ட்டுங்க, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதுக்கு பேரு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்லி எதை மட்டும்தான் குறிப்பிடும் அப்படின்னா விசிபிள் ஐட்டத்தை மட்டும்தான் குறிப்பிடுங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் பியூர்லி ரிலேட்டட் டு விசிபிள் ஐட்டம். விசிபிள் ஐட்டத்துல நீங்க எப்படி எடுத்துக்கலாம், பிஓடிங்கிறது ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா அப்படின்னு கேட்பாங்க. பிஓடி ஃபேவரபிள், இது வந்து பிஓடின்னு வச்சுக்கிறேன். பிஓடி ஃபேவரபிள் அப்படின்னா அங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகமாகவும் இம்போர்ட் குறைவாகவும் இருக்கும். ஓகே, அது அப்படியே ஆப்போசிட். அன்ஃபேவரபிள் அப்படின்னா எக்ஸ்போர்ட் குறைவாகவும் இம்போர்ட் அதிகமாக இருக்கும். ஒன் கண்ட்ரி இஸ் importing higher goods than from exported அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது முழுக்க பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல நம்ம சொல்லணும். கூட்ஸ் ஐட்டத்தை மட்டும் சொன்னோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகே, காட் இட். இந்த இடம் நல்லா புரியுதமா? இது வந்து கண்ட்ரியினுடைய ப்ராஸ்பரிட்டியை குறிக்கும். இது எதுக்காக பிஓடி எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்ட்ரியினுடைய ப்ராஸ்பரிட்டி
prosperity and the indicator of economic transaction between countries. Economic ன்னு சொல்லக்கூடாது, trade transaction between countries. trade transaction எப்படி வச்சுக்கிறாங்க, அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா goods tradeங்க, goods trade transaction between countries. இப்படி சொன்னோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க trade of goodsங்க. நீங்க ஒரு சைடு எக்ஸ்போர்ட், இன்னொரு சைடு இம்போர்ட். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல இது ஒரு ஒன் ஆஃப் த காம்பனன்ட் கரண்ட் அக்கௌண்ட், அதுக்குள்ள கூட்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த காம்பனன்ட். பிஓபி பாத்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டத்துல ஃபாலோ பண்ணுவோம், டபுள் என்ட்ரி ரெக்கார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், ரெக்கார்டு சிஸ்டம். அப்போ இதுல டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு இருக்கும், அல்லது டெபிட் ஐட்டம் கிரெடிட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் ஐட்டம் எல்லாமே நமக்கு கிரெடிட் ஐட்டமாக இருக்கும், மைனஸ் ஐட்டம் எல்லாமே டெபிட் ஐட்டமாக இருக்கும், லெஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு அர்த்தம். கிரெடிட் எல்லாம் வருமானமாக இருக்கும், பிஓபியில டெபிட்ங்கிறதெல்லாம் செலவுகளாக இருக்கும். அதே ஆஸ்பெக்ட்ஸ் அப்படியே நம்ம கொண்டு வராங்க. அப்ப இதுல பேலன்ஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் கூட்ஸ்ல எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ்ங்கிறது நமக்கு இன்கம், அதனால பிளஸ். இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா நமக்கு செலவு, வெளியே போகுது, நம்ம பணம் வெளியே போகும். அப்ப என்ன ஆகும், எக்கனாமிக் டிரான்சாக்சன் தான் இதுல அசஸ் பண்ணணும். பிஓபி அப்படின்றது எக்கனாமிக் டிரான்சாக்சன் அப்படின்ற வார்த்தை இருக்கணுமா, எக்கனாமிக் டிரான்சாக்சன், எக்கனாமிக் டிரான்சாக்சன் ஆஃப் ஆல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, அதை வந்து டபுள் என்ட்ரி ரெக்கார்ட் சிஸ்டத்துல தான் பண்ணணும். அதனுடைய டெபிட் அண்ட் கிரெடிட் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியாச்சு. இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனலைஸ் ஒன் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். கூட்ஸ் சர்வீஸ் எல்லாம் ஒரு கண்ட்ரி எப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவ் மெஷர், சப்போர்ட் ப்ரொடக்டிவ் மெஷர், ப்ரொடக்டிவ் மெஷர் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டாரிஃப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாரிஃப் மெஷருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வச்சுதான் அது முடிவு செய்வாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிம் பாலிசியை ஃப்ரேம் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ எந்த கண்ட்ரியோட அதிகமான எக்கனாமிக் டிரான்சாக்சன் நம்ம வச்சுட்டு இருக்கோம், அந்த கண்ட்ரியினுடைய பேஸ் லைனை நம்ம கண்டுபிடிச்சு அதனுடைய போக்கிலேயே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, எக்ஸிம் பாலிசி அவங்களுக்கு லிபரலைசேஷன் கொடுக்கலாமா அல்லது ஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். லிபரலைஸ்டா அல்லது ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்றத நம்ம கொண்டு வரலாம். இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டருங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர். இது முழுக்க முழுக்க அந்நிய முதலீடுகள், அந்நிய டிரான்சாக்சன் பத்தி தான் பேசும். ஓகே, இதுல 3 காம்பனன்ட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் கூட்ஸ் இன் சர்வீசஸ், கூட்ஸ், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சர்வீசஸ், அடுத்துதான் மூணாவது பேமெண்ட். இப்ப சர்வீஸ்க்கு வருவோம். சர்வீஸ்னா இன்விசிபிள், கண்ணுக்கு புலப்படாது, கண்ணிற்கு புலப்படா. அப்ப இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னா ஆல் சர்வீசஸ். இப்போ பேங்கிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது சர்வீசஸ்ல தான் வரும். பேங்கிங், நம்மளுடைய பேங்க் இங்கிருந்து அங்க போய் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது இங்க இருக்கிற சர்வீஸ் அங்க போயிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் கண்ணிற்கு புலப்படாத சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமும் நமக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா வருமானம் கிடைக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்டு, லேபர் அப்படின்றத ரெண்டு எடுத்துக்கலாம். அப்போ லேபர் அப்படின்றவங்க செய்யக்கூடிய நெட் அப்படின்னாவே அவங்களுடைய டெபிட் கிரெடிட், அதாவது அவங்களுடைய பிளஸ் ஐட்டம், வருமானத்தை ஏர்ன் பண்ணது, அவங்க செலவு செஞ்சது, இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெட் ஆக்கிக்கிறோம். இன்கம் ஃப்ரம் காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயி, எம்ப்ளாயி சேலரியை ரிசீவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது பிளஸ், எம்ப்ளாயி செலவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதெல்லாம் மைனஸ். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா நம்ம நெட் ஆஸ்பெக்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவர் தனிப்பட்ட நபர் அல்லது
அந்த ரெசிடென்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியினுடைய எல்லாத்தினுடைய நெட் இன்கம் காம்பன்சேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேக்டர் இன்கம் கிடைச்சிரும். ஃபேக்டர் இன்கம் அப்படின்றது காரணி வருவாய்ங்க. இதுல 2 காரணி மட்டும்தான் நீங்க இங்க எடுத்துக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா லேபர், லேண்டு. அதே சமயம் மற்ற காரணிகளை எல்லாம் நீங்க எங்க கொண்டு போயிடணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். காரணி வருவாய்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உற்பத்தி காரணிகள்மா. உற்பத்தி காரணிகளோட லிஸ்ட் சொல்லுங்க. உற்பத்தி காரணிகள் land, labor, capital, Land, organization, labor, capital. organization or enterprise. land, labor, capital. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு நமக்கு என்ன வருங்க? ப்ராஃபிட். ரிவார்டுனா நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராஃபிட். இப்போ இந்த ப்ராஃபிட்டையும் கேபிட்டலையும் நீங்க எங்க வச்சிடணும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடணுங்க. அதாவது இவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு தானுங்க. கேபிட்டலுக்கு நம்ம ப்ராஃபிட், கேபிட்டல், என்டர்பிரினர்ஷிப் இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராஃபிட் தான் நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அல்லது இன்ட்ரெஸ்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அல்லது ப்ராஃபிட், இந்த ரெண்டையும் நீங்க எங்க கொண்டு போயிடணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். அப்போ ஃபேக்டர் இன்கம்ல 4 ஃபேக்டர் இன்கம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2ம் பாத்தீங்க அப்படின்னா லேண்டுக்கு ரெண்ட் கொடுப்போமாங்க, ரிவார்டு. இதெல்லாம் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காரணிகளுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். லேபரா இருந்தா நம்ம என்ன கொடுக்கணும்? வேஜஸ் கொடுக்கணும் அல்லது சேலரி. இதுக்கு பேரு காம்பன்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காம்பன்சேஷன். ஃபர்ஸ்ட் 2ம் எங்க வந்துருங்க? ட்ரேட் அண்ட் சர்வீசஸ்ல வந்துருது. பாருங்க, இப்படி கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மறந்தே போகாதுங்க. இந்த 2ம் கரண்ட் அக்கௌண்ட்ல வந்துருதுங்க. கரண்ட் அக்கௌண்ட்ல வந்துடும். இந்த 2ம் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். உற்பத்தி காரணிகள் 4. இந்த 4னுடைய காரணி வருவாயை நீங்க கிளாஸிஃபை பண்றப்போ ஃபர்ஸ்ட் 2யும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. கரண்ட் அக்கௌண்ட்ல எங்க சார் வரும் அப்படின்னா சர்வீசஸ்ல வரும். ஓகே, இதுதாங்க. அப்ப காம்பன்சேஷன் வந்துடும். நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் லேண்ட்ல நீங்க என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அதனால என்ன கிடைச்சது? சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு லேண்டை வாங்கி இன்னொரு லேண்டை விற்கிறப்போ இங்க 1 crore வாங்கி 1.2 crore வித்திருப்பீங்க. அப்ப இதுவும் இன்கம் தான். இதுவும் இன்கம் தான். கேபிட்டல் அப்ரிசியேஷனும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்கம் தான். கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையாங்க. லேண்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். மொத்தத்துல என்ன எதா இருந்தாலும் வருவாய். அந்த 2யும் ஃபேக்டர் இன்கம்ல கொண்டு வந்து சேர்த்துங்க. நான் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னா காரணி அல்லாத வருவாய். காரணி அல்லாத வருவாய் அப்படின்றதுல ஷிப்பிங், பேங்கிங், இன்சூரன்ஸ், அதர் சர்வீஸ் செக்டர். இது ஃபுல்லாவே சர்வீஸ் செக்டர் வந்துருச்சாமா? இதுல ரொம்ப இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவாங்க. ட்ரேட் அண்ட் சர்வீஸ்ல காரணி வருவாய் வரணும். அந்த காரணி வருவாயில கரண்ட் அக்கௌண்ட்ல 2 ஐட்டம் சேரும். லேண்ட், லேபர் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஈஸியா நினைவுல வந்துருமா உங்களுக்கு? இந்த உற்பத்தி காரணிகளை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நினைவுல வந்துடும். இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் புக்ல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டீட்டெயில்டா இருக்குங்க. நம்ம படிக்கிறப்பயே கான்செப்டை தரவு பண்ணிட்டோம்னா நம்மள அசைக்க முடியாதுங்க யாரும். அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட். கூட்ஸை பார்த்தோம், சர்வீஸை பார்த்தோம். பேமெண்ட் அப்படின்னா என்ன? கடன் அல்லது வரவுகள். வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம கடன் வாங்குறோம். ஐஎம்எஃப்ல இருந்து பாரோ பண்றோம். வேர்ல்டு பேங்க்ல இருந்து பாரோ பண்றோம். இது எல்லாமே பணம் உள்ள வரும். அப்போ இது 1 சைடு டிரான்ஸ்ஃபர், 2 சைடு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தடவை மட்டும்தான் உள்ள வரும். அந்த மாதிரி கன்சிஸ்ட் ஆஃப் கிஃப்ட் ஏதாவது வந்துருந்துச்சு, ரெமிட்டன்சஸ் வந்துருந்துச்சு, கிராண்ட் ஏதாவது வந்துருந்துச்சு, இது எல்லாமே அதாவது செலுத்துகைகள். என்னென்ன செலுத்துகைகள்லாம் நம்ம நாட்டுக்காக கொடுக்குறாங்க. இப்போ கிரிக்கெட் மேட்ச் போய் விளையாடுறாங்க, வேர்ல்டு கப் அடிக்கிறாங்க, அங்கிருந்து பல கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வரும். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் கூட பாத்தீங்கன்னா யூனிலேட்ரியல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிலேட்ரியல் டிரான்ஸ்ஃபர்ஸ். அப்போ ஒரு சைடு மட்டும்தான் வரும், பைலேட்ரியல் இருக்காது, யூனிலேட்ரியல். அப்போ இதுல வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது, எனி மேட்ச் ஃபாரின்ல போய் ஆடுறாங்க, அதனால கிடைக்கக்கூடிய இன்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிஃப்ட், ரெமிட்டன்சஸ், கிராண்ட்ல வரும்.
இதுதாம்மா கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா உங்க பிக்சர் மைண்ட்ல அப்படியே வரணும். நீங்க என்னதான் டெக்ஸ்ட் புக்கை படிச்சீங்கனாலும் இவ்வளவு படிச்சு இந்த சைடு படிச்சீங்கன்னா இந்த சைடு மறந்துட்டே போயிடும். கூட்ஸ்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்ன அப்படின்றத படிச்சீங்கன்னா சரியா போச்சு. டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா கிஃப்ட், ரெமிட்டன்சஸ் அண்ட் கிராண்ட்ஸ் மெமரைஸ் ஆயிடும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபேக்டர் இன்கம், நான் ஃபேக்டர் இன்கம். சர்வீஸ் செக்டார் எல்லாத்தையும் நான் ஃபேக்டர் இன்கம்ல கொடுத்துருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபேக்டர் இன்கம்னா ரெண்டு தான், லேண்ட், லேபர். அதுக்கு கிடைக்கிற ரிவார்டு முழுக்க ஃபேக்டர் இன்கம்ல இருக்கும். ஓகே, காட் இட்? ஹேவ் யூ an ஐடியா? எஸ் சார். ஓகேம்மா, அடுத்து சார் இதுல சார் ஒரே ஒரு டவுட் சார். இப்போ பிஜிடிஆர்பில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் ரெக்கார்டுன்னு கொடுக்குது. இப்போ நம்ம ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷனுக்கு பதிலாக வந்து ஆல் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் கொடுக்குது. அந்த வேர்டு மட்டும் தான், ஆல் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம எக்கனாமிக்னா எல்லாரும் ஈஸியா தெரிஞ்சிடும். இன்டர்நேஷனல்னால எல்லாருக்கும் வந்து வேற ஏதாவது வந்து காரணிகளோ இல்ல காம்பனண்டோ இருக்குன்னு சொல்லி சில பேர் கன்ஃபியூஷன் ஆகும். அதான் இந்த வாட்டி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை அவங்க நிறைய கொஸ்டின் உள்ள திணிச்சிருக்காங்க. அதாவது ஏதோ சம்வாட் சிஸ்டம் எடுத்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஒரு வாட்டி பேப்பர்ல கூட வந்துருந்துச்சுங்க, சிஸ்டம் எடுத்துச்சு அப்படின்றாங்க. அப்ப அது என்ன ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்கும்னு தெரியாதுல்ல. அதனால இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும். நாம படிக்கிறது தெளிவா படிச்சுக்கலாங்க. ஓகே, எக்கனாமிக் டிரான்சாக்ஷனால இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எல்லாமே நமக்கு இதுதான். கிராஸ் பார்டரை வந்துச்சுனாவே கண்டிப்பா ஒரு எய்தர் இன் சர்வீசஸ் அண்ட் கூட்ஸ் கிராஸ் பார்டர் ஆகுது அப்படின்னாவே இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல் வரப்போ பிட்வீன் டிரான்சாக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிட்வீன் கண்ட்ரிஸ், அவ்வளவுதாங்க. அப்போ ஒரு கண்ட்ரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுல எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்றது. ஓகே, ஃபைன். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இது மூலதன கணக்கு. இதுல பாருங்க, ஒன்னு இன்வெஸ்ட்மெண்டா பிரிக்கிறோம், ரெண்டாவது எக்ஸ்டர்னல் பாரோவிங், அடுத்ததா பிளஸ் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டையும் தனியா வச்சிருங்க. இது எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஒன்னு முதலீடுல இருந்து வர்றது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்குறது. அப்ப இது எங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஒண்ணு ஈக்குட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேரே நீங்க என்னன்னு வச்சிடலாம், ஈக்குட்டின்னு வச்சிடலாம். ஈக்குட்டின்னு ஒரு நினைவுல வச்சுக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எப்படிதான் பார்க்கணும், அங்கிருந்து நமக்கு மூலதனம் வருது அல்லது இங்கிருந்து மூலதனம் வெளியே போகுது, இப்படி மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்ததா இது பாத்தீங்கன்னா பாரோவிங். அப்போ ஒரு லைபிலிட்டி சைட்ல வரக்கூடிய ரெண்டு காம்பனன்ட் மாதிரி ஆயிடும். ஒன்னு ஈக்குட்டி, இன்னொன்னு பாரோவிங். அப்படி பிரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா லைபிலிட்டி சைட்ல தானே கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும். அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஈக்குட்டிங்கிறது ஒரு காம்பனண்ட், பாரோவிங் அப்படின்றது ஒரு காம்பனண்ட். அப்போ ஈக்குட்டி அப்படின்றதுல நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஃபாரின்ல இருந்து உள்ள வருது அப்படின்னா ஒன்னு எஃப்டிஐயா இருக்கும், இல்ல அப்படின்னா எஃபிஐயா இருக்கும். இதுக்கு நம்ம ப்ரீவியஸ்ல கிளாஸ்ல நம்ம விளக்கம் கொடுத்திருக்கோம். வாட் யூ கால்ட் எஃபிஐங்க? எஃபிஐங்கிறது எப்படி இருக்கும் சார்? அது வந்து ஷேர் ஃபினான்ஷியல் ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ். ஃபாரினர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் கம்பெனியினுடைய ரூட் எப்படி வருவாங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வழியா வருவாங்க. ரூட் பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வழியா வந்து நம்மளோட கம்பெனில, நம்முடைய இந்தியன் கம்பெனில அவங்க ஈக்குட்டில இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாம நேரடியா பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கே வராங்க அப்படின்னா, பிசினஸையே ஃபேக்டரி அவுட்லெட்டையே கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது லாங் டேர்ம், இது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி அழகா படிச்சிட்டோம். ஓகே, இப்போ அந்த அடிப்படையில ஈக்குட்டில டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டா வந்துச்சு அப்படின்றப்போ இது ஃபாரின் ஈக்குட்டி கேபிட்டல். ரீஇன்வெஸ்டட் இன் ஏர்னிங்ஸ் அதர் டைரக்ட் கேபிட்டல். சார் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கேபிட்டலை நம்ம ஒரு இன்ஃப்ளோவா எடுத்துக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க, அதையும் இங்கேயே இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதையும் நம்ம ஃப்ளோவா எடுத்துக்கிறோம். அதுல வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவுட் ஃப்ளோவா எடுத்துக்கிறோம். இந்த அடிப்படை தாங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க முதலீடுகள் அப்படின்னு வைக்கிறத விட ஈக்குட்டி முதலீடுகள் அப்படின்னு வச்சீங்கன்னா கரெக்ட். போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இவங்க தான் உள்ள வருவாங்க. போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க பாத்தீங்கன்னா ஆப்சோர் ஃபண்ட், வெளியில இருந்து ஃபண்ட் உள்ள வருது அப்படின்னு அர்த்தம். கடல் கடந்து உள்ள வருது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஈஸி.
பாரோவிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு, கமர்ஷியல் பாரோவிங், ஷார்ட் டேர்ம் டெப்ட். அப்ப நீங்க ஃபாரின்ல கடன் வாங்குறப்போ கமர்ஷியல் பாரோவிங், ஷார்ட் டேர்ம் டெப்ட் இதெல்லாமே இண்டிவிஜுவலா பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் பாரோவிங், இண்டிவிஜுவல் அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பண்ணா இதுல வந்துருங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கும் பண்ணாங்க அப்படின்னா இங்க வந்துடும். இதே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பாரோவிங் பண்றதெல்லாம் இங்க வரும். சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் பண்ணுவார் இல்லைங்களா, ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது அப்படின்னு காட்டுவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாரோவிங். மொத்தத்துல அந்த நாட்டுக்குள்ளதான் பணம் உள்ள வருதுங்க. அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்தாலுமே கூட அந்த நாட்டுக்குள்ளதான் இன்ஃப்ளோ ஆகுது. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். எக்கனாமிக் டிரான்சாக்சன் பிட்வீன் கண்ட்ரிஸ், இந்த இடத்துல இண்டிவிஜுவலா பார்க்க கூடாது. அப்போ அவங்களுடைய கலெக்டிவா தான் நீங்க பார்க்கணும் எக்ஸ்டர்னல் பாரோவிங். அப்போ தனிநபரனுடைய வருமானமாக கடனா உள்ள வருது, அல்லது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஃபினான்சியல் எய்டு, பைலேட்டரியல் லோன்ஸ் இது மாதிரி வருது. அப்போ இதுல ரெண்டு கேட்டகரி தான். ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை இன்னும் ஷார்ட்டா எழுதுனீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது இதுல ரெண்டு ஃபார்மேட்ல இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அதனால ஃபாரின் எஃப்டிஐ இதெல்லாம் சுருக்கமா எழுதி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்குமா. ஒரு 4 தடவை எழுதணும்னு பாருங்க, நமக்கு மறந்தே போகாதுங்க. எப்ப கேட்டாலும் நம்ம சொல்லலாம். எக்ஸ்டர்னல் பாரோவிங்ஸ், அதுல பாரோவிங்ஸ், அசிஸ்டன்ஸ். திடீர்னு வெள்ளம், மழை இதெல்லாம் வந்துச்சு, அப்போ வந்து ஃபாரின்ல இருந்து நமக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் கிராண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே இதுலதான் வரும். எங்க எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ்ல வரும். இந்த 4 காம்பனன்ட் பிரிச்சோம் அப்படின்னா சரியா பிரிச்சாங்க. ஓகே, இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் வரணும். ஈக்குலிபிரியம், இதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஓபி ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சமம். மூணு லைன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க, சரி சமம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதனுடைய நெட்டு, இதனுடைய வரவு செலவுகள், இந்த நெட்டு டெபிட் அண்ட் கிரெடிட் எல்லாம் நம்ம பண்ணிருப்போம் இல்லைங்களா, ரெண்டு நெட்டையும் இதுல வரக்கூடிய அமௌண்ட் இதுல வரக்கூடிய அமௌண்ட் ஆட் பண்ணா ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா பிஓபி வந்து டிஸ்இக்லிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஓவரால் பேலன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா பேலன்ஸ்டு பிஓபி. இதுதான் ஈக்குலிபிரியம். நடுவில் இருக்கு பாருங்க. அதே வந்து டெபிசிட் அப்படின்னா ஓவரால் பேலன்ஸ் இந்த இடத்துல வருது இல்லைங்களா, இது வந்து லெஸ் தேன் ஜீரோ. லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தங்க, நெகட்டிவ் அப்படின்னு சொல்லாங்க. நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னா நெகட்டிவ். இதே கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா பாசிட்டிவ்ல இருக்கும். நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா இருந்தா சர்ப்ளஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து பிஓபி நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா பிஓபி டெபிசிட்ல இருக்கும்னு அர்த்தம். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டோ அல்லது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஹையஸ்ட் நம்பர் மைனஸ்ல இருக்கும்னு அர்த்தம், நெகட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவ் அண்ட் சர்ப்ளஸ் வருது இல்லைங்களா, இதையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்றதுதான் வந்து இந்த ரிசர்வ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் ஆஃப் சேஞ்சஸ் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய அபிஷியல் ரிசர்வ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அபிஷியல் ரிசர்வ் சேஞ்ச். சார் இப்போ நம்ம வந்து இந்த மாசம் ஒரு எஸ்டிமேட் பண்றோம். ஓகே, ஒரு நம்மளோட இன்கம் இருக்குன்னு பாருங்க. ஒரு நம்மளோட இன்கம் நான் எஸ்டிமேட் பண்றேன். இந்த ஆண்டு எனக்கு ஒரு 50,000 என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்றதுக்கு எனக்கு பணம் வேணும். இப்போ எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு, பட் என்னோட செலவு வந்து அதிகமாயிடுச்சு. அப்படின்றப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 50,000 ரூபாய் கடந்து போகுது அப்படின்னா என்கிட்ட தெர் இஸ் நோ சோர்சஸ் அவைலபிள் இல்லையாங்க. அப்படித்தான் நம்ம எடுக்கணும். இன்கம் என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்கு, இந்த 50,000 ரூபாய் வச்சுட்டு நான் செலவு பண்றேன். செலவு பண்றப்போ 50,000 ரூபாயும் வெளியே போயிடுச்சு, அவுட்ஃப்ளோ ஆயிடுச்சு. அப்போ ஃபர்தர் எனக்கு இன்னும் நீடு தேவைப்படுது. அப்படின்றப்ப நான் எங்கிருந்து எடுக்க முடியும், அங்க இருக்காது. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஓடி போய் என்னோட வீட்டுல சேவிங்ஸ்ல வச்சிருப்பேன் இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருப்போம். அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 5,000 நம்ம எடுத்துட்டு வரோம். ஒரு 5,000 ஃப்ரம் சேவிங்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். அந்த மாதிரிங்க ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் எல்லாத்தையும்
எங்க வச்சிருக்காங்க, அதான் அந்நிய செலாவணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து கையிருப்பாக வச்சிருக்காங்க. அந்த கையிருப்புல போயிட்டு இப்ப நாம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது நாடு இல்லையாங்க. அப்ப நாடுனா அந்த பேங்க், அப்ப கண்ட்ரினுடைய அந்த பேங்க்ல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய மைய வங்கியில தான் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்ப அவங்க கையிருப்புல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்போ டெபிசிட் வந்தா இமிடியேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இது பண்ணுவாங்க. அப்ப ரிசர்வ் சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்போசிட்டா இருக்கும். ரிசர்வ் சேஞ்ச் அப்படின்றது ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, அதுதான் இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது. அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கொடுக்குற அமௌண்ட்டுமா, இங்க வரக்கூடிய அந்த எவ்வளவு இதோ அதை கொடுக்குறீங்க. அப்போ இது வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்தா நீங்க ரிசர்வ் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. ரிசர்வ் சேஞ்ச் பண்ண முடியலன்னா என்ன பண்ணி ஆகணும், நீங்க IMF வேர்ல்டு பேங்க போய் ஸ்ட்ரக்சரல் லோன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அவ்வளவுதாங்க. இதுதான் இதுல நடக்கக்கூடிய டிரான்சாக்சன். கடைசியா தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அபிஷியல் ரிசர்வ்ல வந்து கை வைக்கணுங்க. டிஸ்இக்லிபிரியம் ஆகாத போதுதான் பிரச்சனைங்க. டிஸ்இக்லிபிரியம்னா ரெண்டுமே டெபிசிட் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகே, டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஓகே, கீழே கொஞ்சம் அந்த ஸ்க்ரோல் இது கொஞ்சம் இது ஸ்டாப் பண்ணுங்க சார். இந்த இடம் அந்த ஒரு BOP சர்ப்ளஸ் கீழே சார் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. எழுதிக்கலாம் இதெல்லாமே வந்துடும். இப்ப பாருங்க, டிஓபி நீங்க நான் சொல்ற ஹிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க போதும். நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே எழுதி வைக்கணும்ன்றது அவசியம் இல்லை. வாட் இஸ் வாட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாவே போதுமான. ஓகே, இப்போ இது மேல சொன்னதையே தான் மறுபடியும் சொல்றோமா. டிஓபி சர்ப்ளஸ்னா என்ன இருக்குங்க, அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு பேரு ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையாங்க. ட்ரேட் மொத்தமா ஓவரால் சம்மு கரண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்தா சர்ப்ளஸ் பாருங்க, அதே நெகட்டிவ்ல இருந்தா டெபிசிட், ஈக்குவல் டு 0வாக இருந்தா ஈக்குலிபிரியம்னா பிரச்சனையே கிடையாது. நோ சேஞ்ச் இன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். இதுதான் ஆர்பிஐல இருக்கக்கூடிய அபிஷியல் ரிசர்வ். இதுல சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பாருங்க. ஆர்பிஐனுடைய அபிஷியல் ரிசர்வ்ல சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது இல்லையா. இன்க்ரீஸ் இன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அப்போ இது வந்து பிளஸ் ஆகும். ஏற்கனவே கையிருப்புல இருக்கிறதோட இப்ப என்ன ஆகும், நமக்கு ஆர்பிஐனுடைய கையிருப்பு அதிகமாயிடும். அதே வந்து குறைஞ்சிருச்சு நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா ஆர்பிஐனுடைய கையிருப்பு குறைஞ்சிரும். அதனாலதான் இந்த ரிசர்வ் சேஞ்ச் அப்படின்றதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தேன் 0 அப்படின்ற வேர்ட் எல்லாம் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதுமா. இதுக்குள்ளதான் ஏதாவது ஒரு இடத்துல மையப்படுத்தி ஒரு கேள்வி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் பிளஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல எத்தனை காம்பனன்ட் இருக்குங்க? கரண்ட் அக்கௌண்ட்ல எத்தனை காம்பனன்ட் இருக்கு? 3 சார். என்னென்ன இருக்குங்க சார்? trade on goods, trade on services, and then payments, sir. Transfer of payments. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஓகே, இப்போ சில டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து எதுல இருக்கும், இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவாங்கிறதையும் நீங்க சொல்லணும். இம்போர்ட் ஆஃப் மெஷினரி ஃப்ரம் ஜப்பான் எங்க இருக்குங்க? பிஓபில எந்த காம்பனன்ட்ல வரும்? என்ன காம்பனன்ட் கீழே வரும்? பேமெண்ட் சார். அதாவது பேமெண்ட்னு சொல்றதோட நீங்க காம்பனன்ட் கரண்ட் அக்கௌண்டா கேபிட்டல் அக்கௌண்டா அப்படின்றத எனக்கு சொல்லணும். Capital account, sir. கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னதுங்க, கூட்ஸா சர்வீஸா? Goods, sir. கூட்ஸ் சார்.
சார். இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் இல்லையா? கரண்ட் அக்கௌண்ட் தாங்க சார். கரண்ட் அக்கௌண்ட் இல்லையா? இது மெஷினரிங்க. மெஷினரினா எது ஐட்டம்? விசிபிள் ஐட்டமாங்க. விசிபிள் ஐட்டம் கரண்ட் அக்கௌண்ட். அதுல இன் பர்டிகுலர் வித் நம்ம என்னன்னு சொல்லாங்க, மெர்கண்டைஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூட்ஸை பத்தி குறிக்கும். கூட்ஸுக்கு இன்னொரு பேரு மெர்கண்டைஸ். அதுல பர்டிகுலரா இது என்ன ஐட்டம்? டெபிட் ஐட்டம். தெரியுதாங்க? இம்போர்ட் வந்தா டெபிட் ஐட்டம், நெகட்டிவ் ஐட்டம். அன்ஃபேவரபிள் எப்ப வருங்க? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் அன்ஃபேவரபிள் வரும். மைனஸ்னா அன்ஃபேவரபிள் கிடையாது. புரியுதாங்க? மைனஸ் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். இம்போர்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆகும், உங்க பணம் வெளியே போகும்னு அர்த்தம். ரெமிட்டன்சஸ் செலுத்துகை. ஒரு செலுத்துகையை ரிசீவ் பண்ணியிருக்கோம் பாருங்க, ரிசீவ் உள்ள வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்னவாக இருக்கும்? கிரெடிட் ஆக இருக்கும் இல்லையா? ரிசீவ்டு வந்தா கிரெடிட் ஆக இருக்கும். இந்தியன் ஒர்க்கிங் இன் யுஏஇ அப்படின்னு சொல்றாரு. யுஏஇல ஒர்க் பண்றாரு. சரி, இவர் யாரு? ஒர்க்கிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது என்ன ஃபேக்டர்ல வருதுங்க? லேண்ட் லேபர்ல வராங்க இல்லைங்க? பொறுமை. லேண்ட் லேபர்ல வராங்க. அப்போ கூட்ஸ் கிடையாது. இப்போ சர்வீசஸ் கேட்டகரியில வரும். சர்வீசஸ்ல இது எதுல வருங்க? ஃபேக்டர் இன்கம்ல வரும். Am I correct or not? Yes, sir. ஃபேக்டர் இன்கம்ல வரும். அப்போ இது வந்து சர்வீசஸ், கிரெடிட் ஐட்டம். இது கரண்ட் அக்கௌண்ட். பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபாரின் லோன். ஃபாரின் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் இது ஃபாரின் லோனுங்கிறது என்ன? பாரோவிங்ஸ். பாரோவிங்ஸ் எங்க இருக்கும்? ஈக்விட்டி, கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட். அதுல இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இதுல வந்திருக்கும் பாரோவிங்ஸ்ல வரும். ரெண்டு காம்பனண்ட் அங்க இருக்காங்க. ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஈக்விட்டி காம்பனண்ட், இன்னொன்னு பாரோவிங் காம்பனண்ட். அதுல பேமெண்ட் அப்படின்னா வெளியே போயிருக்குமா பணம்? டெபிட். ஓகே. பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் செக்யூரிட்டி. பர்ச்சேஸ் பண்றீங்க ஃபாரின் செக்யூரிட்டி, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். பை அண்ட் இந்தியன் இன்வெஸ்டர் வாங்கியிருக்காரு. அப்ப இது எது? ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு சமமாங்க. கேபிட்டல். அதுல எது பண்ணுவாரு அப்படின்னா ஈக்விட்டியில பண்றதுக்கு சமம். ஈக்விட்டி அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து நம்ம பணம் வெளியே போயிருக்கு. அப்ப இது வந்து டெபிட்ல கொடுக்கலாம். ஓகே. எஃப்டிஐ இது வந்து என்ன கேட்டகரியில வருவாங்க அப்படின்னா எஃபிஐ கேட்டகரியில வருவாங்க இல்லையாங்க? எஃபிஐல அவுட்ஃப்ளோ, எஃபிஐல அவுட்ஃப்ளோல வருவாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை யூஎஸ் கம்பெனி இன் இந்தியா. எஃப்டிஐ பை யூஎஸ் கம்பெனி இன் இந்தியா. அங்கிருந்து உள்ள வந்திருக்காங்க. அப்படித்தானே? கேபிட்டல் அக்கவுண்ட். அதுல ஈக்விட்டி. இது வந்து கிரெடிட்லங்க. கிரெடிட். எக்ஸ்போர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் டு யுஎஸ்ஏ. நாம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அப்ப இது சர்வீசஸ் கேட்டகரியில வருமா? ஓகே. ஏன்னா மற்ற சாஃப்ட்வேர், டெக்னாலஜி, பேங்கிங், இன்சூரன்ஸ் இதெல்லாமே சர்வீஸ் செக்டர். அப்போ இது கரண்ட் அக்கவுண்ட். இங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. கரண்ட் அக்கவுண்ட். அதுல பர்டிகுலர் வித் செகண்ட் காம்பனண்ட் சர்வீசஸ். அதுல நமக்கு என்ன ஐட்டம்? கிரெடிட் ஐட்டம். கரெக்டாங்க? ஓகே. என்ஆர்ஐ டெபாசிட் இன் இந்தியன் பேங்க். அப்ப ஃபாரின்ல இருந்து பணம் வந்திருக்கு பாருங்க. ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கு. என்ஆர்ஐ டெபாசிட் இன் இந்தியன் பேங்க். அப்ப இது என்ன? இல்ல, என்ஆர்ஐ கரண்ட் டெபாசிட் அக்கவுண்ட் பேமெண்ட்ல வரும் சார். கரண்ட் இல்லம்மா, என்ஆர்ஐங்கிறவங்க வெளியில இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபாரினர்ஸ் வந்து பேங்க்ல கொண்டு வந்து அமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க. சார், நீங்க சர்வீசஸ்க்கு வரணும்னா ரெண்டு ஃபேக்டர் இருந்தா தான் சர்வீஸ்க்கு வர முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னா லேண்ட் லேபர் பிரிச்சு காட்டினா இல்லைங்களா? லேண்ட் லேபர் இருந்தா மட்டும்தான் நீங்க எங்க வரணும்?
சர்வீஸ்க்கு வரணும், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரணும். இங்க எதுல வரணுங்க? இன்வெஸ்ட் பண்றது. இன்வெஸ்ட்மெண்ட்ல வரணும். இன்வெஸ்டிங் புரியுதா? ஆக்டிவிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்ல Yes, வரணும். sir. இந்தியன் பேங்கிங்ல அவர் வச்சிருக்காரு அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளோங்க. இன்ஃப்ளோ உள்ள வர்றதுன்னு அர்த்தம். அது போர்ட்ஃபோலியோ அதுல போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாரு. ஆமா. ஓகே. ஜஸ்ட் a minute. ஒரே நிமிஷமா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் a minute. சார் பிஓபி தெளிவாயிடுச்சு அப்படின்னாங்க எக்கனாமிக் இண்டிகேட்டர் ஃபுல்லா நமக்கு தரவாயிடுச்சுன்னு அர்த்தங்க. இதுல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க எதை படிச்சீங்கனாலும் வேஸ்ட்டுங்க. நமக்கு யோசிக்கிற மாதிரி தான் கேள்வியே கேட்பாங்க. சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே. என்ஆர்ஐ டெபாசிட் இன் பேங்க்னா அது வந்து டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் வரும். அப்போ இது கேபிட்டல் அக்கௌண்ட். ரெண்டே அக்கௌண்ட்ல தாங்க உங்களுக்கு Credit, கேபிட்டல் sir. அக்கௌண்ட். அதுல வந்து நமக்கு கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட். ரீபேமெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். பாரோவிங்க செட்டில் பண்றீங்க. அப்ப டெபிட் ஆயிடுமா? கேபிட்டல் அக்கௌண்ட் சார். டெபிட் ஆயிரும். கேபிட்டல் அக்கௌண்ட். இது பாரோவிங்ஸ். இது எக்ஸ்டர்னல் பாரோவிங்ஸ். எக்ஸ்டர்னல் பாரோவிங்ஸ்க்கு ரீபே பண்றீங்க. இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்ங்கிறது என்னங்க? Mercantile, sir. விசிபிள் ஐட்டம். Visible. அப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல என்ன பர்டிகுலர் மெர்ச்சன்டைஸ். Yes, sir. மெர்ச்சன்டைஸ்ல என்னங்க? டெபிட். அடுத்தது ஃபாரின் எய்ட் ரிசீவ்டு as a grant. கேபிட்டல் அக்கௌண்ட் சார். Capital அதுல account, sir. External assistance. கேபிட்டல் அக்கவுண்ட்ல பாருங்க மெமரைஸ் ஆயிடுச்சு பாருங்க. கேபிட்டல் அக்கவுண்ட்ல அதுல எக்ஸ்டர்னல்ல அதுல வந்து ஓகே கிராண்ட் அசிஸ்டன்ஸ்ல வரும். அசிஸ்டன்ஸ்ல உள்ள வருது அப்படின்னா அது கிரெடிட். சேல் ஆஃப் ஷேர்ஸ் பை அ ஃபாரின் இன்வெஸ்டர் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நம்மகிட்ட இருந்து வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டாங்க அப்படின்னா சரி. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு 11th அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸ் ஃபார் எஜுகேஷன் அப்ராட். நாம வந்து எஜுகேஷன் வந்து நம்ம குழந்தைகளுக்காக ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு நாம செலவு பண்றோம். அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ். அப்போ இது வந்து டெபிட். என்ன சொல்லலாம்? செலுத்துகைகள். புரியுதாங்க? செலுத்துகைகள். நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லைங்க, கரண்ட் அக்கவுண்ட்ல மூணாவது பேமெண்ட் செட்டில்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். பாரோவிங்ஸ் எல்லாம் வராதுங்க. ஈஸியா நினைவுல வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி. இது வந்து பாரோவிங்ஸ் சொல்லக்கூடாது. அப்ப இது கரண்ட் அக்கவுண்ட். அதுல பர்டிகுலரா ரெமிட்டன்சஸ். புரியுதாமா? கரண்ட் அக்கவுண்ட்ல மூணாவது காம்பனன்ட் சேல் ஆஃப் ஷேர்ஸ் பை அ ஃபாரின் இன்வெஸ்டர் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நம்மள விட்டு வெளியப்படுறாங்க. கேபிட்டல் அக்கவுண்ட். அதுல இன்வெஸ்ட்மெண்ட். அதுல எஃபிஐ சொல்லணும்னா எஃபிஐ. இது வெளியே போடுறாங்க. இப்ப பாருங்க
சேல் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு டெபிட் தானே வருங்க. Yes, எஸ் sir. சார் எஸ் சார் எஸ் சார் ஓகே. டிவிடெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி, அங்கிருந்து பணம் உள்ள வருது, அப்போ கிரெடிட். ஓகே, டிவிடெண்ட ரிசீவ் பண்ணுற. டிவிடெண்டுங்கிறது என்ன இன்கம்? ஃபேக்டரி Share இன்கம்ல வந்து- சர்வீஸ் வருமா? அப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல வராது, லேண்ட் லேபருக்கு மட்டும்தான் வரும் இல்லையா? Yes, sir. லேண்ட் லேபருக்கு மட்டும்தான் Capital. கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். அப்போ இது கேபிட்டல் அக்கௌண்ட். இது கேபிட்டல் அக்கௌண்ட். அதுல பர்டிகுலர் வித் இன்வெஸ்ட்மெண்ட். பாரோவிங்ஸ்லாம் வரக்கூடாது. சார், இந்த இந்தியன் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பர்டிகுலரா வந்து எஃப்டிஐயும் எஃப்டிஐ சார். ஆமா, அந்த ரெண்டை மட்டும் தான் நம்ம மையப்படுத்துறோம். தேங்க்யூ. ஓகே. இந்தியன் கம்பெனி அக்வயரிங் எ firm இன் சிங்கப்பூர். Capital account, sir. FDI. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது இல்லையா? வேற ஒரு கண்ட்ரில நாம போய் பண்றோம் அப்படின்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ எஃப்டிஐ பண்ணியிருக்கோம். எங்க? அவுட்ஃப்ளோ பண்ணியிருக்கோம். எதுல பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஃப்டிஐல பண்ணியிருக்கோம். அப்போ வெளியே போகுது அப்படின்னா டெபிட் ஆங்க. அப்போ இது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிடலாமா? Yes, sir. கோல்டு பர்ச்சேஸ்டு பை ஆர்பிஐ ஃப்ரம் அப்ராட். அப்ராட்ல இருந்து ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. மெர்ச்சன்டைஸ் மட்டும்தாங்க வரணும். ஆர்பிஐ பண்ணுனா அபிஷியல் ரிசர்வுக்கு போயிடணும். கரெக்டாங்க? ஆர்பிஐ Yes, sir. பண்ணா அபிஷியல் ரிசர்வுக்கு போயிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்க தானே கோல்டு எல்லாம் ரிசர்வ் பண்ணி வைக்கிறவங்க. இது மட்டும் ஸ்பெஷல் கேஸ். அபிஷியல் ரிசர்வ் கடைசியா தான் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுல இப்ப இது வந்து டெபிட் ஐட்டமா கிரெடிட் ஐட்டமாங்க? கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப நம்மள்ட்ட இருந்து டெபிட் சார். கொடுத்து நம்ம டெபிட். கூட பாருங்க, ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. இப்போ அதிகமா நம்ம தான் வந்து கோல்டு வாங்கியிருக்குமாங்க. இந்தியா தான் வந்து நிறைய கோல்ட இப்ப விலை ஏறப்ப கூட நிறைய கோல்ட நாம தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மள்ட்ட இருந்து என்ன இருக்கும்? நம்மளோட ரிசர்வ் எல்லாம் வெளியே போயிருக்கும். அடுத்தது பாரோவிங்ஸ் ஃப்ரம் ஐஎம்எஃப். சேம். அப்ப பாரோவிங்ஸ்ல வரும் கேபிட்டல் அக்கௌண்ட். Capital account, borrow. Yes, sir. பாரோவிங்ஸ்ல வரும். அதுல இன் பர்டிகுலர் எதுல வருங்க? Credit, sir. கிரெடிட். உள்ள பணம் வருது இல்லைங்க? ஓகே. அடுத்தது பேமெண்ட் ஆஃப் ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் செலவு. இம்போர்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். Current accountல payments. இது இம்போர்ட் அப்படின்னா எதுக்குன்னு அவங்க சொல்லல இல்லையாங்க? அப்போ இது வந்து பேமெண்ட்ல கொண்டு போய் நம்ம வச்சிட வேண்டியது. அப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல சர்வீஸ்ல வைக்கலாங்களா? எதுல வைக்கலாம்? சர்வீஸ் Payments ல தானே sir? இல்ல இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்ங்கிறது ஷிப்பிங்ல வரும். ஷிப்பிங் தானே. நீங்க கொடுக்குற சத்தம், வண்டி கட்டணம் இதெல்லாம் எதுக்கு கொடுப்போம்? இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம கூட்ஸோட சேர்ந்து கொடுத்தாலும் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போகும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஷிப்பிங் கம்பெனிக்கு தானே போகும். அப்படிதாம்மா? Yes, sir. ஷிப்பிங் கம்பெனிக்கு தாம்மா போகும். அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல சர்வீஸ்ல கொடுத்துடலாம். சார் கூட்ஸ்னுடைய இது மட்டும்தான் வரும். அதுல வந்து இதெல்லாம் சேர்த்தாதீங்க, பேமெண்ட் எல்லாம் சேர்த்தாதீங்க. கரண்ட் அக்கௌண்ட்ல இது சர்வீஸ்ல, ஏன்னா ஷிப்பிங் கம்பெனிக்கு போயிடும். இது வந்து பேமெண்ட் டெபிட். ஷிப்பிங்கிறது ஒரு சர்வீஸ் இல்லைங்க. இன்சூரன்ஸ், பேங்கிங் அது மாதிரி இது. சேல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பை ஆர்பிஐ ஸ்டெபிலைஸ் இன் ருப்பி. இது நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க. எங்க இருந்து Official வரும்? reserve. ஓகே, சூப்பர்மா. அபிஷியல் ரிசர்வை இவங்க என்ன பண்றாங்க? Sale குறைக்கிறாங்களா? பண்ணலாம். அப்போ சேல் பண்ணா இது நம்ம கிட்ட வந்து Income சேல் உள்ள ஆஃப் வரும். இன்கம் உள்ள வரும் இல்லையா? Yes, sir. ஸ்டெபிலைஸ் பண்றோம். ருப்பியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இன்கம் உள்ள வருங்கிறீங்களா? ஃபாரின் கரன்சி வெளியே போகுமா? ரெண்டுல எது பாருங்க. Foreign currency வெளியே போகும் சார். நமக்கு வந்து இந்தியன் ருப்பியா உள்ள வரும். ஸ்டேபிள் பண்றதுக்கு. நீங்க
அப்படி எடுத்துக்கூடாது. நீங்க ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஃபாரின் கரன்சி, இப்போ ஃபாரின் கரன்சி தான் நம்ம பார்க்கணும். ஃபாரின் கரன்சி என்ன ஆகும்? அவுட்ஃப்ளோ ஆயிடுச்சு சார். அவுட்ஃப்ளோ ஆகும் சார். அப்போ இது வந்து டெபிட் ஐட்டம். அதாவது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி அது இன்ஃப்ளோ சார். அது இன்ஃப்ளோ. புரியுதாங்க? Yes, sir. பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சினா இன்ஃப்ளோ ஆயிடும். இந்த இடத்துல மட்டும் ஒரு, ஏன்னா கரன்சியாவே நம்ம வாங்குறோமா, Okay, sir. அப்ப நம்ம மணியை கொடுத்துட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பெண்டிங் இன் இந்தியா, டூரிஸ்டர் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அப்ப நமக்கு இன்ஃப்ளோ ஆகுமாங்க? Yes, sir. Yes, sir. இது எதுல வருங்க? Services, sir. Current account, Current services. account service. கரண்ட் அக்கௌண்ட். ஓகே. இந்தியன் கவர்மெண்ட் லெண்டிங் டு ஃபாரின் கண்ட்ரி. இன்னொரு கண்ட்ரில லெண்டிங் பண்ணிருக்கோம். லெண்டிங்னா கடன் வாங்கியிருக்கோம். பாரோவிங்ஸ் கடன் வாங்கியிருந்தா பணம் உள்ள வரும், கிரெடிட். இல்ல சார், கடன் கொடுத்திருக்கிறது தானேங்க சார். இந்தியன் கவர்மெண்ட் லெண்டிங் டு அ ஃபாரின் கண்ட்ரி தானேங்க சார். சாரி, அப்போ லெண்டிங்னா கடன் தருதல். அப்போ பாரோவிங்ஸ், அப்போ இது வந்து பணம், நம்ம பணம் வெளியே போயிருக்கோம் இல்லையாங்க? டெபிட் அவுட்ஃப்ளோ கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, சூப்பர்மா. பாருங்க, இது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருதாங்க, எது எங்கெங்க அப்படின்றது. Yes, sir. சார் மோஸ்ட்லி பிக்சரைசேஷன் பண்ணிடுங்க மைண்ட்ல. ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி ஆயிடுச்சம்மா. அடுத்த டாபிக் போலாமா? சார் Yes, ஒரே sir. ஒரு டவுட் சார். இப்போ இதுல நம்மளுடைய அபிஷியல் ரிசர்வ்னு இருக்குல்ல சார், ஆமா. நம்மளுடைய அபிஷியல் ரிசர்வ்னா கோல்டு, ஃபாரின் கரன்சி, எஸ்டிஆர், அப்புறம் இன்னொன்னு இருக்குல்ல சார். அதாவது ஃபாரின் கரன்சி, எஸ்டிஆர், அப்புறம் கோல்டு ரிசர்வ், கோல்டு எல்லாமே எடுத்துக்கலாம். IMF கிட்ட ரிசர்வ் இருக்கிறது கூட நம்ம அது வந்து எஸ்டிஆர், ஏடிஆர், ஜிடிஆர் எல்லாமே எடுத்துக்கலாம். டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. இந்த பர்ச்சேஸுக்கும் டெபிட் நேச்சர் போட்டுருக்காங்க சார், சேல்ஸுக்கும் டெபிட் நேச்சர் போட்டுருக்காங்க. எங்க? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சார். இந்த ரிசர்வ் இந்த 18வது क्वेश्चन தானே கேக்குறீங்க? எஸ் சார். 18 பிளஸ் வந்து இங்க ஒண்ணு மேல, அதுக்கு மேல 15வது சார். கோல்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையாங்க? அப்போ கோல்டு வந்து உள்ள வரணும்னா நீங்க செலவு பண்ணாதானே வரும். இந்த இடத்துல உள்ள வரும். அப்போ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் வந்து என்ன ஆகும்? அவுட்ஃப்ளோ ஆகும். ஓகே. அப்போ இங்க பாருங்க, சேல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கால் பண்ணுவாங்க எல்லாத்துக்கிட்டையும். அதாவது எக்ஸ்போர்ட்டர்கிட்ட எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச வந்து ரிசர்வ் கிரெடிட்ல வச்சிருப்பாங்க. அதாவது டிபிஇபி பாஸ்புக் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. டியூட்டி பாஸ்புக்னு ஒண்ணு இருக்கும். அந்த புக்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றப்பெல்லாம் கிரெடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து என்னோட சர்வீஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு கிரெடிட் ஆயிருக்கும். இம்போர்ட் பண்ணுன்னா அதுல இருந்து நான் லெஸ் பண்ணியிருப்பேன். அப்போ எங்கிட்ட சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, விட்டு கொடுக்க சொல்லும். சார் உங்ககிட்ட இருக்கிற அபிஷியல், அதாவது ஹோல்டிங்ஸ் எல்லாமே விட்டு கொடுங்க, நான் பணமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும். அப்போ அதெல்லாம் நமக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம பணமா வாங்கிக்கலாம். நம்மளுடைய இந்தியன் கரன்சியா வாங்கிட்டு ஃபாரின் கரன்சியா அவங்கள்ட்ட கொடுத்துறதுங்க, ஆர்பிஐ கிட்ட கொடுத்துறது. அப்போ அதை ஆர்பிஐ கலெக்ட் பண்ணி அதை என்ன செய்வாங்க அப்படின்னா சேல் பண்ணிடுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. மானிட்டரி படிக்க அவ்வளவா வரும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 4x என்ன ஆகுது அப்படின்னா 4x அவுட்ஃப்ளோ ஆகுதுங்க. அப்படித்தானே அர்த்தம்? ஆமாங்க சார். அவுட்ஃப்ளோங்கிறதுனால இந்த இடத்துல டெபிட். அவுட்ஃப்ளோ ஆகி நம்மளுடைய ருபீஸ் வந்து ஸ்டேபிள் ஆகும். அப்படிதானே சார்? ஆமாங்க. அதை சரி செய்யறதுக்காக தான் டெப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும். இந்தியன் ருப்பி பாத்தீங்கன்னா டெப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த செக் பாயிண்ட் நமக்கு அதுதான் பண்ண போறாங்க, யூஎஸ். அப்போ உடனே நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கான ஆக்டிவிட்டிஸை செய்யணும். ஓகேம்மா, தேங்க்யூ. இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் முடிஞ்சது. இனிமேல் எப்படி கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்க. நெட் விசிபிள் அப்படின்னா பிஓடி,
இல்லையாங்க? பிஓடி நெட் இன்விசிபிள் அப்படின்னா பர் ஃபேக்டர், அதுல வந்து லேண்ட் லேபர் ஒன்று. நான் ஃபேக்டர் அப்படின்னா Services. சர்வீஸ் செக்டர். அதுல பாருங்க ஷிப்பிங் இதெல்லாமே நம்ம பார்த்தோம் சர்வீஸ் செக்டர். நெட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா அஃபீஷியல் டிரான்ஸ்ஃபர். இதுல பேமெண்ட், இது கிஃப்ட், அந்த மாதிரி எல்லாமே வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்னா ஒன்று ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது நீங்க மற்றதை எதை படிச்சுட்டு வந்து நேரடியாக படிச்சீங்கன்னா புரியவே புரியாதுங்க. சிபிஎஸ்இ என்சிஆர்டி புக்ல பாத்தீங்கன்னா அழகா கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸி இல்லையாங்க? இந்த சார்ட்ல தான் அத்தனை வேலை இருக்கு. கரெக்டு தான். கிளாஸிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? எஸ் சார். ஓகே ஃபைன். அடுத்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இப்போ இதெல்லாமே அதே தான் நான் சொல்லுவேன், அதனால டோன்ட் வரி அபவுட் இட். ஈஸியா நீங்க பாத்திரலாம். நான் ஃபேக்டர் இன்கம்னா சர்வீஸ் செக்டரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது அடிக்கடி ஏதாவது ஒரு பார்ட்ல கேட்டுருவாங்க. அபிஷியல் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். பேமெண்ட் அப்படின்னா ரெமிட்டன்சஸ். இது கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். கரண்ட் அக்கௌண்ட் அது எல்லாமே பாத்துருங்க. என்ஆர்ஐ டெபாசிட், ஐஎம்எஃப், இதுல ஒரு காம்பனண்ட்டை தூக்கி போட்டு நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, இது எங்க வருது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஓகே. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல இப்ப டிஸ்இக்லிபிரியம் ஏற்படுது அப்படின்னா, டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ல டெபிசிட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சார் என்கிட்ட பணம் இல்லை, அபிஷியல்லையும் இல்லை, அப்ப நான் என்ன செய்வேன்? இதுதான் ப்ராப்ளம்ங்க. சர்ப்ளஸ் அப்படின்னா நம்மளுடைய இது அதிகமாயிடுதுன்னு அர்த்தம். ஈக்குலிபிரியம் டிஸ்இக்லிபிரியத்துல சர்ப்ளஸ் ஒரு வகை. இப்போ டெபிசிட் ஆச்சுன்னா என்ன, எந்த மாதிரியான எஃபெக்ட்? அதுல பர்டிகுலர் வித் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கிளிக்கல் டிஸ்இக்லிபிரியம். அதாவது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு பேலன்ஸ்ல வருங்க. அதாவது இன்ட்ரோடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, டிக்ளைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சைக்கிளிக்கல். ஓ ஸ்கிரீன் தெரியல சார், அப்படி இதுல ஸ்டேபிளா இருக்கு. ஓ ஜஸ்ட் ஸ்க்ரீன் வந்து இதுலயே காமிக்குது. ஓ இதுல இருக்கு. ஓகே ஓகே. இதுல வந்துருங்க. இதுல ஒரு 2 சார்ட் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல பிரிச்சு காட்டியிருப்பேன். நெட் விசிபிள், நெட் இன்விசிபிள் அப்படின்னு காட்டியிருப்பேன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அங்க கிளாஸிஃபை பண்ணிருந்தீங்கன்னா இங்க ரொம்ப ஈஸிங்க. நான் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே எந்த செக்டர் வரணுங்க? சர்வீஸ் செக்டர் வரணும். ஓகே, அதெல்லாமே செஞ்சு பண்ணிடலாம். இப்ப டிஸ்இக்லிபிரியம் அப்படின்றது டெபிசிட். ஓகே, டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னாவே டெபிசிட். அப்ப டெபிசிட் வருது அப்படின்னா அப்ப நீங்க என்ன எடுத்துக்கணும்? அதுல இம்போர்ட் அதிகமாக இருக்கும், எக்ஸ்போர்ட் குறைவாக இருக்கும் இல்லையா? இப்படி, அதாவது பிஓடில இந்த மாதிரி இருக்கும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும் இல்லையாங்க? பிஓபி வந்து என்னவா இருக்குங்க? நெகட்டிவ். எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் பேலன்ஸ்ல இருக்கும். அப்ப எப்படி இதை சரி செய்யறது அப்படின்னா, சைக்கிளிக்கல் டிஸ்இக்லிபிரியத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா எப்படி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னாங்க, ஆட்டோமேட்டிக் ரூட், டெலிபரேட் ரூட்னு 2 இருக்குங்க. டிஸ்இக்லிபிரியத்துல வந்து ஆட்டோமேட்டிக்னா தானாவே சரி செஞ்சுக்கும். ஒரு அக்கௌண்ட்ல டெபிசிட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்ல சர்ப்ளஸ் ஏற்பட்டு அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இப்ப கரண்ட் அக்கௌண்ட்ல நமக்கு டெபிசிட் ஏற்பட்டுச்சு, இதே வந்து சர்வீஸ் செக்டர்ல உங்களுக்கு பாரோவிங்ஸ்ல வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடலாம். இதே வந்து அப்படி இல்லாத போது நமக்கு டிஸ்இக்லிபிரியம் ஆகும். அப்படி டிஸ்இக்லிபிரியம் ஏற்படுறப்போ இந்த ஆண்டு நம்ம வந்து குரோத்ல இருக்கோம், அதனால நமக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா அடுத்த ஆண்டு நம்ம மெச்சூரிட்டிக்கு போயிடுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். அப்ப சைக்கிளிக்கல் பூம் மாதிரிங்க, இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒரு சுழல் மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஈக்குலிபிரியம் வந்து பிஓபியை வந்து நீங்க என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, சைக்கிளிக்கல் டிஸ்இக்லிபிரியம் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம்ல தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளுங்க. தானாவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த டிஸ்இக்லிபிரியம் சரி செஞ்சுக்குங்க. இது பேட்டர்ன் ஆஃப் இன்கம் சேஞ்சஸ்.
இன்கம்னுடைய சேஞ்சஸை பொறுத்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் இன்கம்ல வந்து இது மாறிக்கும். சரி, இந்த ஆண்டு எனக்கு வருமானம் இல்லை, அடுத்தது மறுபடியும் எனக்கு வருமானம் வரப்ப நான் இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி சில செலவுகளை நாமளாவே முன் வந்து நிறுத்திடுவோம். அப்படி பண்ணக்கூடியது வந்து சைக்கிளிக்கல் டிஸ்இக்லிபிரியம் பண்ணிக்கிறது. செக்குலர் அப்படின்னா லாங் டேர்முங்க. லாங் டேர்ம் டிஸ்இக்லிபிரியம். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ வீடு கட்டுறோம், பணம் இல்லை, என்ன செய்வோம், வீடை நிப்பாட்டிடுவோம் இல்லையாங்க, அதுதானே செய்வோம். அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செய்யறது, அதுக்கு பேரு ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் கண்ட்ரி எக்கனாமி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலா சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய செலவுகளை எடுத்துப்பாங்க. இப்போ இங்க ஒரு போர்ட் கட்டுறோம் அப்படின்னா நிறைய செலவாகும், ஏர்போர்ட் கட்டுறோம் அப்படின்னா நிறைய செலவாகும், அல்லது ஆர்மிக்கு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா நிறைய செலவாகும். இதெல்லாம் செக்குலர் டிஸ்இக்லிபிரியத்தை கிரியேட் பண்ணிடுங்க. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செக்குலர் டிஸ்இக்லிபிரியம் ஏற்படும். சரி, இதெல்லாம் பிசினஸ்ல ஏற்படக்கூடிய டிஸ்இக்லிபிரியம். இது தானாவே சரியாயிடும், வித்தின் 1 இயர்ல அதாவே சரியாயிடும். பட் செக்குலர் வந்து சரியாகவே ஆகாது. அதனாலதான் இங்க கட்டமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வேர்ல்டு பேங்க்ல போயிட்டு கடன் வாங்குவாங்க. IMFல வாங்குறது ஷார்ட் டேர்முங்க, வேர்ல்டு பேங்க்ல லாங் டேர்முக்கு வாங்கணும். இங்க ரோடு போடுறோம், கிராம சாலைகள் அமைக்கிறோம், இதுக்கெல்லாம் பாருங்க ஃபண்டு கிவன் பை வேர்ல்டு பேங்க் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியத்துக்கு தான் அங்க போவாங்க. சைக்கிளிக்கல் டிஸ்இக்லிபிரியத்துக்கு நீங்க எங்க போகலாம், IMF போய் கடன் வாங்கிக்கலாம். இந்த எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வேர்ல்டு பேங்க் தான் போகணும். அவங்க தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பணம் கொடுக்குறவங்க. சாரி, ஸ்ட்ரக்சரல் எழுதணுமா அது, இது சாரி இதை மட்டும் மாத்திக்கிறேன். இதுக்கு பேரு ஸ்ட்ரக்சரல், நான் மாத்தி எழுதிட்டேன். இது வந்து அடுத்தது செக்குலர். செக்குலர் அப்படின்றது லாங் டேர்ம் ட்ரெண்டுங்க. லாங் டேர்ம் ட்ரெண்ட் அதுல வந்து மாறிக்கும். லாங் டேர்ம் ட்ரெண்ட்ல ஒரு திடீர்னு கொரோனா வந்துச்சுங்க, அப்போ அதனுடைய அஃபெக்ட் ரொம்ப நாளத்துக்கு நீடிக்கும் இல்லைங்களா. அது மாதிரி சடனா ஒரு ஒழுங்கற்ற மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒழுங்கற்ற மாறுபாடு, அதனால ஏற்படுறது. இது முழுக்க முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா பிசினஸ்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்ங்க. சைக்கிளிக்கல் அப்படின்னாவே எதை குறிக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் குறிக்கும். அது பிசினஸ்ல ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பொறுத்து அமையும். ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா லாங் டேர்ம்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் ஏற்படும். அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வேர்ல்டு பேங்க் போகணும். செக்குலர் டிஸ்இக்லிபிரியங்கிறது லாங் டேர்ம் ட்ரெண்ட்ல இந்த மாறுபாடுகளை ஏற்படுத்திட்டு போயிடும். இதெல்லாமே டிஸ்இக்லிபிரியம் ஏற்படுறதுக்கான 3 வழிகள் அப்படின்னு சொல்றாங்க, டைப்ஸ். ஓகே, இது புரியுதாமா? எப்படி டெபிசிட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பாருங்க, டிஸ்இக்லிபிரியம் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல டெவலப்மெண்ட் ஸ்கீம் பண்ணீங்கன்னா அதிகமாகும். சேஞ்ச் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இம்போஸ் பண்றாங்க கவர்மெண்ட், USA நம்ம மேல இம்போஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபாரின் டிமாண்ட், அதாவது எக்ஸ்போர்ட்டனுடைய டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். அப்ப நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்இக்லிபிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய காசஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏற்படும் காரணங்கள். இப்படிதான் ஏற்படுத்தும். டெவலப்மெண்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் பண்றீங்கன்னு அர்த்தமா. ஓகே, அடுத்தா பாருங்க, என்ன காரணங்கள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியத்துக்கான காரணம் என்ன, அன்ஃபேவரபிள் BOT, அப்ப இம்போர்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா. சைக்கிளிக்கல் பிளக்சுவேஷன், இப்ப நம்ம வந்து டிக்ளைன்ல வந்துட்டோம் அப்படின்னா பிசினஸ் டல் ஆயிடும் இல்லையாங்க. பர்டன் ஆஃப் ஃபாரின் டெட், வெளிநாட்டுல எல்லாம் கடன் வாங்கியிருக்கோம், அவங்க எல்லாம் பேமெண்ட்டை திருப்பி கொடுக்க சொல்லி ரஷ் பண்றாங்க. நமக்கு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே நாட்டுக்கு இருக்குங்க, அவ்வளவுதான். நீங்க எதை வேணாலும் படிச்சுக்கிட்டீங்களான்னு பாருங்க. அடுத்தது இன்ஃபிளேஷனரி ஸ்பைரல் அப்படின்னு அர்த்தம், அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வந்துகிட்டே இருக்கிறது, விலை ஏறிட்டே இருக்கு, அதாவது இப்படி ஏறிட்டே போகுங்களா. இன்ஃபிளேஷன், ஸ்பைரல் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விலை உயர்ந்துட்டே போகுது சார்,
கோல்டு பிரைஸ் எல்லாம் இதுதான். இன்ஃப்ளேஷனரி ஸ்பைரல் அப்படிமா ஹோம் கண்ட்ரில அதிகமாயிட்டே இருக்கும். இதெல்லாம் இதுக்கான காரணம். நேச்சுரல் ஃபேக்டர், கேபிட்டல் மூவ்மெண்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ். சார் இதை ஸ்டேட்மெண்ட்டை படிச்சாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஒரீஸ் எடுத்துக்க வேண்டாம். என்ன காரணம், இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்தா கூட நடக்கும். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இதில் தான் வந்து இந்த பிஓடி எல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அதனுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றது. இப்போ 50% டாரிஃப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் வரும். ஓகே, இதை வந்து சரி செய்தல், மெஷர் எப்படி மெஷர் பண்ணலாம், அதுக்கப்புறம் சரி செய்யறது. இதுல ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படின்னா தானாவே சரி செஞ்சிடும். அப்போ ஒரு டெபிசிட் இன்னொரு சர்ப்ளஸ்ல அட்ஜஸ்ட் ஆயிடுமா, அனதர் ஒன் சர்ப்ளஸ்ல அட்ஜஸ்ட் ஆயிடும். அப்போ ஒரு டெபிட் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கிரெடிட் அட்ஜஸ்ட் பண்ண இல்லைங்களா, அந்த டைப். ஒரு டெபிட்டை இன்னொரு கிரெடிட் அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன். இதுக்கு எந்த எஃபோர்ட்டும் நீங்க பண்ண தேவையில்லை. கவர்மெண்ட் ஹேஸ் நோ எஃபோர்ட். டெலிபரேட்டட் அப்படின்னா தானாக முன் வந்து நீங்க செய்யணும். தானாக முன் வந்து செய்கிறது சரி செய்தல் அப்படின்னு அர்த்தம். நாமளா கவர்மெண்ட் முன் வந்து இதை செய்யணும். அதுல மானிட்டரி மெஷர், ட்ரேடு மெஷர், மிஸ்லேனியஸ் மெஷர் இருக்கு. மானிட்டரி கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன், பணத்தின் மதிப்பை வந்து குறைக்கிறது, அதிகமாக்குறது. அளவு, பணத்தினுடைய மதிப்பு, அளவு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக்குறது, குறைக்கிறது. இதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் கரன்சியை கொண்டு வர முடியும். டிவேல்யூஷன் ஆஃப் கரன்சி, இதெல்லாமே கரன்சி தான். மானிட்டரி, எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். இந்த 3 மானிட்டரி மெஷர். இதுவும் நமக்கு இருக்கு, அதனால இதை எடுத்துட்டு வந்துடுறோமா. ட்ரேடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்றது. சார் அதிகமான எக்ஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு நம்ம சப்சிடி கொடுக்குறோம். இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டியூட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி எம்எஸ்எம்இக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால சப்சிடி, இன்சென்டிவ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ட்ரேடு எக்ஸ்போர்ட் அதிகமாச்சுன்னா ஃபாரின் கரன்சி உங்களுக்கு வந்துடும், பிஓபி அட்ஜஸ்ட் ஆகிடும். இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்றது, அதிகமாக பர்ச்சேஸ் பண்றதை கண்ட்ரோல் பண்ணாவே ஒரு வகையில நமக்கு சேஃப்டி தான். அதிகம் ட்ரேடு மெஷர்ல பண்றது, இம்போர்ட்டை குறைக்கிறது, எக்ஸ்போர்ட்டை அதிகமாக்குறது, இதுதான் ட்ரேடு மெஷர். மிஸ்லேனியஸ் மெஷர் அப்படின்னா ஃபாரின்ல லோன் வாங்குங்க, புதிய கண்ட்ரில ஒப்பந்தங்கள் போடுங்க, அவங்க கூட டைப் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கிருங்க. இன்சென்டிவ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரில எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி அழைக்கிறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரில அவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இப்போ நாம போய் பிசினஸ் அங்க பண்றது, டூரிசத்தை டெவலப் பண்ணோம்னா ஃபாரினர்ஸ் உள்ள வருவாங்க, நமக்கு இன்கம், ஃபாரின் கரன்சி உள்ள வந்துடும். இன்சென்டிவ் ஃபாரின் ரெமிட்டன்சஸ் அதிகப்படுத்தலாம். சார் பயங்கரமான டாபிக் இது. இதை வந்து அப்படியே ஒன்னா சேர்த்தி நம்ம படிச்சுக்கிறோங்க. எப்படி பணம் உள்ள வரும், எப்படி வெளியே போகும், எப்படி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்றதாங்க இந்த டாபிக். ஓகே, நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குதாம்மா இதுல. ஓகே, இது ஹெட்டிங்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஹெட்டிங்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க இதுல.